Dear students, welcome to BioKingdom. In this video, we are going to discuss about the basic concepts and types of immunity for 12th standard. First, basic concepts of immunology பார்க்கலாம். What is immunology? Immunology is the study of immune system. Immune system பற்றி படிக்கிற படிப்பு தான் immunology அப்படின்னு சொல்றோம். What is immune system? Immune system protects an individual from various infective agents. வெவ்வேறு வகையான கிருமிகளிடமிருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மொத்தமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, it refers to all the mechanisms used by the body for protection from environmental agents that are foreign to the body. எந்த ஒரு செல்லானது, எந்த ஒரு கிருமியானது நம்ம பாடிக்கு ஃபாரினா ஃபீல் பண்ணப்படுதோ அதுல இருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த இம்யூன் சிஸ்டத்தோட மெயின் ஒர்க்கு. இந்த இம்யூன் சிஸ்டம் எப்போ ஃபங்க்ஷன் ஆகாம போச்சோ அப்போ நமக்கு என்ன செய்யும்? இன்ஃபெக்ஷன் ஆகி டிசீஸ் வரும். டிசீஸ்னா நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாட் இஸ் இம்யூனிட்டி? the overall ability of body to fight against the disease causing pathogen. டிசீஸ்னா நோய்னு சொன்னோம். பேத்தோஜன் அப்படின்னா கிருமிகள், நோய் கிருமிகள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறது. நோய் கிருமிகளுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு தேவையான அனைத்து திறன்களும் தான் இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்ப்பு திறன், நோயை எதிர்க்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், நோயை எதிர்க்கும் திறன். அண்ட் த லேக் ஆஃப் இம்யூனிட்டி இல்லாத தன்மையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சசெப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை இல்லாதது தான் சசெப்டபிலிட்டி அப்படிங்கிறோம். இம்யூனிட்டி இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக். இம்யூன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டு இனிஷியேட் த டெஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் இன்வேடிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் எனி டாக்ஸிக் மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தம். ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அதில் டெஸ்ட்ரக்ஷனை அழிக்கிறது, எலிமினேஷனை பாடியை விட்டு வெளியே அனுப்புறது, அதனுடைய டாக்ஸிக் மாலிகுல்ஸை இன்ஆக்டிவ் பண்ணுறது. இதுதான் இம்யூன் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன். இன்னொரு முக்கியமான வேலை என்னன்னா ஸ்பெசிஃபிக் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ் உள்ள நுழைஞ்சதோ அதை மட்டும் தான் டெஸ்ட்ரக்ட் பண்ணும். நம்மளுடைய பாடி பார்ட்ஸை எந்த டேமேஜும் பண்ணாது. திஸ் எபிலிட்டி டு டிஸ்டிங்யூஸ் ஃபாரின் மாலிகுல்ஸ் ஃப்ரம் செல்ஃப் இஸ் அனதர் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம். நம்மளுடைய பாடி பார்ட்ஸுக்கும் மற்ற ஃபாரின் மாலிகுல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய முக்கிய சிறப்பம்சமாக இருக்குது. தென் வாட் இஸ் ஆன்டிஜன்? ஆன்டிஜன்னா என்ன? இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எனி சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் எலிசிட்டிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அன் ஆன்டிஜன். நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை, அதாவது எதிர்பொருள் உருவாவதை தூண்டி விடக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஆன்டிபாடி ஜெனரேட்டர் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்டிபாடி அப்படின்னா எதிர்பொருள், அதாவது எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய பொருள், அதுதான் ஆன்டிபாடி. அதை ஜெனரேட் பண்ற தூண்டக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பேத்தோஜன். இந்த பேத்தோஜன் மேல ஸ்பெஷல் ரிசெப்டார்ஸ் இருக்கும். இந்த ரிசெப்டார்ஸ் தான் நம்ம ஆன்டிஜன் சொல்றோம். இது ஒவ்வொரு ரிசெப்டார்ஸும் ஒவ்வொரு ஆன்டிபாடி கூட கரெக்டா போய் லாக் ஆகும். இதுதான் லாக் ஆகிற மாதிரியான அந்த ஒரு அமைப்பு தான் அது இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் ஷேப் உள்ள ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது தூண்டி விடுது அப்படின்னா அதை தான் நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? தென் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ், மெயினா 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னலாம் அப்படின்னா இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்யூர்ட் இம்யூனிட்டி. Then types of immunity. இம்யூனிட்டியோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா 2 மெயின் டைப்ஸ். they are innate immunity and acquired immunity. innate immunityல அதுக்கப்புறம் வேற டைப்ஸ் இல்லை. ஆனால் acquired immunity வந்து திரும்பவும் 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னலாம்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியில நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல், அதே மாதிரி பாசிவ் இம்யூனிட்டிலையும் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அக்யூர்ட் இம்யூனிட்டி has 2 main components. they are cell mediated immunity and humoral immunity or antibody mediated immunity அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்யூனிட்டி டைப்ஸ் பற்றி நம்ம வரப்போற
இதுல பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புக்ல டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னேட் இம்யூனிட்டி, அடாப்டிவ் இம்யூனிட்டி குடுத்துட்டு, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ், பேசிவ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நேச்சுரல், ஆர்ட்டிஃபிஷியல் இப்படியும் குடுப்பாங்க. இதுவும் சேம் மீனிங் தான். நேச்சுரல் அதுல ஆக்டிவ், பேசிவ்னு 2 டைப் இருக்கு. ஆர்ட்டிஃபிஷியல் அதுல ஆக்டிவ், பேசிவ்னு 2 டைப் இருக்கு. அதாவது இங்க ஆக்டிவ்ல நேச்சுரல், ஆர்ட்டிஃபிஷியல்னு போட்டிருக்கோம். இங்க அப்படியே நேச்சுரல்ல ஆக்டிவ், பேசிவ் அதாவது நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. இங்க ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி இப்படியும் சொல்லலாம். ஆக்டிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி, ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி இப்படியும் சொல்லலாம். நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. First, we are going to see about innate immunity. Innate defense mechanisms are non-specific in the sense that they are effective against a wide range of potentially infectious agents. அதாவது இந்த டிசீஸ் காரணிக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்னு இல்லாம எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமே நம்ம பாடியை தாக்காதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு சிஸ்டம் தான் இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். இது வந்து நான் ஸ்பெசிபிக். இந்த கிருமியில இருந்து தான் இதெல்லாம் பாதுகாக்கணும், இந்த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ல இருந்து தான் இதை பாதுகாக்கணும் அப்படிலாம் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஓவரால் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் இதனுடைய ஃபங்க்ஷன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்னேட் இம்யூனிட்டியோட என்னென்னலாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல இருக்குது. இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. அதுதான் இந்த கிருமிக்கு எதிராக, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு எதிராக இல்லாம எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா செயல்படுறதுனால தான் தே ஆர் நோன் அஸ் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் இம்யூனிட்டி. இயற்கையாகவே நமக்கு இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். A number of innate defense mechanisms are operative non-specifically against a large number of microorganisms. இதுல பாத்தீங்கன்னா லைசோசைம் இன் டிஎஸ் கண்ணில் இருக்கிற லைசோசைம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஏர்பன் பார்ட்டிகல்ஸ். மூக்குல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி முடி மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தேவையில்லாத மைக்ரோப்ஸ் உள்ள நுழையாம பாத்துக்கிறதுக்கு. அடுத்தது பிராங்கஸ்ல இருக்கிற மியூக்கஸ், சிலியா, தென் பாத்தீங்கன்னா கட்ல இருக்கிற ஆசிட், அப்புறம் ஸ்கின், அப்புறமா ரேபிட் pH சேஞ்ச், ஃப்ளஷிங் ஆஃப் யூரினரி ட்ராக்ட், லோ pH ஆஃப் வஜைனா இதெல்லாம் நேச்சுரலாவே நமக்கு கிடைத்த, நம்ம பிறக்கும் போதே நமக்கு கிடைத்ததுனால தான் இதை இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். இன்னேட் இம்யூனிட்டியோட டைப்ஸ்ன்னு சொல்றதை விட இன்னேட் இம்யூனிட்டி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் anatomical barriers, செகண்ட் ஒன் இஸ் physiological barriers, third one is phagocytic barriers and the fourth one is inflammatory barriers. இதெல்லாம் மூலமா நம்மளுடைய உடம்பானது பாதுகாக்கப்படுது. இன்னேட் இம்யூனிட்டியோட டைப்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் பற்றி பார்க்கலாம். டைப் ஆஃப் இம்யூனிட்டி அதுனா என்னென்ன டைப் இருக்கு, அது எந்த மாதிரியாக வேலை செய்யுது பாதுகாக்கிறதுல. ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா anatomical barriers நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் anatomical barriers. இந்த anatomical barriersல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கின். ஸ்கின் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, எந்த ஒரு மைக்ரோப்ஸும் நம்ம பாடி இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கு உள்ள போகாம ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸ்கின்னோட அசிடிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா pH பார்த்தீங்கன்னா 3 to 5 இருக்கிறதுனால மைக்ரோப்ஸ் எதுவுமே நம்மளோட ஸ்கின்ல என்ன செய்ய முடியாது, க்ரோ ஆக முடியாது. தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் மியூக்கஸ் மெம்பரேன். மியூக்கஸ் மெம்பரேன் எங்கெல்லாம் இருக்குது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதுலெல்லாம் மியூக்கஸ் இருக்கு. இங்க மியூக்கஸோட ஒர்க் என்ன, ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ராப்ஸ் பண்ணிக்கும், அது அப்படியே ஒட்டிக்கும், அது கூட பசை மாதிரி ஒட்டி மைக்ரோப்ஸ் உள்ள போகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப வாயில பாத்தீங்கன்னா மியூக்கஸ் செல்ஸ் இருக்கு. இந்த மியூக்கஸ் செல்ஸ்ல தேவையில்லாத ஃபுட் மைக்ரோப்ஸ் எல்லாம் உள்ள நுழையாத மாதிரி அது என்ன செய்யும், பாதுகாத்து கொள்ளும். அதே மாதிரி ஸ்கின்னும் நம்மளே பேரியர், அதாவது anatomical பேரியரா இருந்து எந்த மைக்ரோப்ஸையும் உள்ள அலோ பண்ணாம பாதுகாத்து கொள்ளும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் physiological barriers. physiological barriersல 3 இருக்கு. டெம்பரேச்சர், லோ pH, கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன, ஏதாவது ஒரு பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், உடனே ஃபீவர் வரும். இந்த ஃபீவர் வந்ததுனால ஃபீவர் ஆல்சோ இன்ஹிபிட்ஸ் த growth ஆஃப் பேத்தோஜன்ஸ். பேத்தோஜன்ஸ் வளராம இந்த ஃபீவர் ஆனது அந்த டெம்பரேச்சர்னால அந்த ஃபீவர், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் growth ஆகாம நம்மளால தடுக்க முடியுது. அதனால நம்ம
நம்ம உடம்புல ஃபீவர் வந்தது அப்படின்னா நம்ம உடம்புல ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, மைக்ரோப்ஸ்க்கு பேத்தோஜனுக்கு ஆப்போசிட்டா ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மீனிங்கா எடுத்துக்கலாம். தென் பாத்தீங்கன்னா லோ pH acidity of gastric secretions kills most ingested மைக்ரோப்ஸ். நம்ம ஒருவேளை ஏதாவது சாப்பாடு கூட சேர்த்து ஏதாவது மைக்ரோப்ஸ் பேத்தோஜன்ஸ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டமக்ல என்ன இருக்குது, என்ன ஆசிட் இருக்குது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட pH பாத்தீங்கன்னா 2. அது ரொம்ப ஹைலி அசிடிக் தன்மை இருக்கிறதுனால ஈஸியா அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன செய்யும், கில் ஆகிரும். தென் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ். Lysozyme acts as antibacterial agent and cleaves the bacterial cell wall. நம்ம லைசோசைம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம டியர்ஸ்ல இருக்குது. டியர்ஸ்ல இருக்கிற இந்த லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் ஆனது ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டா செயல்பட்டு பாக்டீரியல் செல் வால என்ன செய்யுது, கிளீவ் பண்ணுது, கிழிச்சிருது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபெரான்ஸ் இட் இன்டியூஸ் ஆன்டிவைரல் ஸ்டேட் இன் த அன்இன்ஃபெக்டட் செல்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஒரு பாடி செல், இங்க ஒரு வைரஸ் வந்து இந்த பாடி செல் என்ன செய்யுது, இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா அந்த செல்லுக்குள்ள இன்டர்ஃபெரான்ஸ் ஃபார்ம் ஆகி உடனே அது வெளியில போயிட்டு மத்த செல்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணி விடும். தூதுவர்கள் மாதிரி இது செயல்படும். நீங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, வைரஸ் வந்திருக்கு, அதனால எல்லாரும் அலர்ட் ஆயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள நெய்பரிங் செல்ஸ் எல்லாம் தூண்டி விட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே இந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஒரு இம்யூன் செல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க தன்னை. அதனாலதான் இந்த இன்டர்ஃபெரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. தென் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் லியூகோசைட்ஸ் லைஸ் த பேத்தோஜெனிக் மெம்பரேன்ஸ் ஆர் ஃபெசிலிட்டேட் பாகோசைட்டோசிஸ். லியூகோசைட்ஸ்ல இருந்து பாகோசைட்டோசிஸ் மூலமா பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் எல்லாம் எங்கல்ஃப் பண்ணப்படுது. தென் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் phagocytic barriers. phagocytic barriersனா என்ன, ஏதாவது ஒரு அன்வான்டட் பேத்தோஜன்ஸ் அப்படி எங்கல்ஃப் பண்ணுது, விழுங்கிக்கிறது. பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் என்னென்னலாம்னா மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ மேக்ரோஃபேஜஸ் இதெல்லாமே phagocytic செல்ஸா செயல்பட்டு டைஜஸ்ட் ஹோல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அப்படியே மைக்ரோ ஆர்கானிசம்ஸை என்ன செய்யும், அப்படியே எங்கல்ஃப் பண்ணிக்கும், அப்படியே விழுங்கிரும். அந்த phagocytosis எப்படி நடக்குதுன்னு பாத்துக்கலாம். இப்போ இது ஒரு நார்மல் செல், இதுல வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இது ஒரு மேக்ரோஃபேஜ் நினைச்சுக்கோங்க. இங்க ஒரு வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அஃபெக்ட் ஆனோடனே இந்த மேக்ரோஃபேஜ் என்ன செஞ்சுக்கும், அந்த வைரஸை அப்படியே உழுங்கி ஒரு உள்ள அனுப்பிடும். உள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா அது ஃபேகோசோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபேகோசோமுக்கு உள்ள நிறைய என்சைம்ஸ் உள்ள ஊத்துவாங்க, உள்ள வந்து சுரக்கும், செக்ரீட் ஆகும். அந்த என்சைமோட சேர்ந்ததை நம்ம என்ன செய்வோம்னா ஃபேகோலைசோம் அப்படின்னு சொல்லுவோம். லைசோசோம் நிறைந்த அந்த என்சைம் ஆனது அந்த வைரஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன செஞ்சிடும், எரிச்சிரும். அதை தான் நம்ம ஃபேகோசைட்டோசிஸ், எரிச்சு அதை அந்த செல்ஸை இன்ஆக்டிவ் ஆக்கி அதை என்ன செய்யறோம், வெளியே துப்பிடும். இதுதான் இதனுடைய ஃபேகோசைட்டோசிஸ் மெக்கானிசம். தென் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு டேமேஜ், டிஷ்யூ டேமேஜ் ஏற்பட்டுச்சு, அந்த இடத்துல உடனே என்ன செஞ்சிடும், இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளை சுத்தி நிறைய இருக்குது, காற்றுல இருக்குது, தண்ணியில இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது. அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள எப்படியாவது உள்ள பூந்துடணும், நமக்கு வந்து நோயை ஏற்படுத்திடணும்னு ரொம்ப ஆவலோட இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும் போது அந்த லீக்கேஜுக்கு உள்ள என்ன செய்யும், உடனே இன்ஃபெக்ஷன் ஆக்குறதுக்கு ரெடியா இருக்கும். உடனே நம்ம பாடி என்ன செய்யும், அலர்ட் ஆகி உடனே ஒரு வாஸ்குலர் ஃப்ளூயிட செக்ரீட் பண்ணுது. இந்த வாஸ்குலர் ஃப்ளூயிட் என்ன செஞ்சிருக்கும்னா நிறைய கீமோடாக்சிக் சப்ஸ்டன்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். அந்த கீமோடாக்சிக் சிக்னல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா செரட்டோனின், ஹிஸ்டமின் அண்ட் புரோஸ்டாகிளாண்டின்ஸ், இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணியை என்னமோ குத்திடுச்சு டிஷ்யூல, உடனே பிளட் போகுது. பிளட் என்ன செய்யும், உடனே கிளாட் ஆகி அடுத்து பிளட் வந்து லாஸ் ஆகாம பாதுகாத்துக்கும். உடனே அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற செல்ஸ் மூலமாக என்ன செய்யுது, ஃபார்ம் ஆகுது, செரட்டோனின், ஹிஸ்டமின் அண்ட் புரோஸ்டாகிளாண்டின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த செல்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதை உடனே இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபேகோசைட்டிக் செல்ஸ், அங்க அந்த அஃபெக்டட் ஏரியால ஃபேகோசைட்டிக் செல்ஸ் உருவாகிறத இன்டியூஸ் பண்ணுது. இன்டியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே இந்த ஃபேகோசைட்டிக் செல்ஸ் என்ன செய்யும், அங்க இருக்கிற வேஸ்ட் டெப்ரிஸ், வேஸ்ட் டிஷ்யூஸ் அது எல்லாத்தையுமே எங்கல்ஃப் பண்ணி ஒரு நியூ செல்ஸ் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டயபெட்டிசிஸ் அப்படின்னு சொல்றோம். Now it's time for a break. இந்த பிரேக்லயும் நம்மளுடைய பிரெயினை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். The process of production of blood cells in the bone marrow is called dash. அதாவது blood cells bone marrowல ஃபார்ம் பண்ற அந்த நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஆன்சரை நான் உங்களுக்கு இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்லுவேன். அப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம்.
Then the second one is acquired immunity. The immunity that an individual acquires after birth is known as acquired immunity. Innate immunity பார்த்தீங்கன்னா நேச்சுரலா நம்ம பிறக்கும் போதே நமக்கு இருக்கிறது தான் innate immunity. பட் அக்யூர்ஸ் நம்ம புதுசா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அதை வந்து என்ன செய்வோம்னா அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த அக்யூர்ட் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பேத்தோஜனுக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும். எந்த பேத்தோஜன் நமக்கு இன்ஃபெக்ட் ஆகுதோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பாடி ரெசிஸ்டண்ட்டை மேக் பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம அக்யூர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வேற என்னெல்லாம் யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, டைவர்சிட்டி, ரெகக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப் அண்ட் இம்யூனாலஜிக்கல் மெமரி. இம்யூனாலஜிக்கல் மெமரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, எந்த ஆன்டிஜன் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கோ அந்த ஆன்டிஜனுக்கு சரியான ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது. தென் ரெகக்னிஷன் ஆஃப் செல்ஃப் அண்ட் நான் செல்ஃப், அதாவது இது வந்து பாடி பார்ட்ஸ், பாடி செல்ஸ் தானா இல்லைன்னா ஃபாரின் செல்ஸ் தான் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்றது. தென் இம்யூனாலஜிக்கல் மெமரி, ஒரு ஆன்டிஜன் நமக்கு ஏற்கனவே உள்ள நுழைஞ்சு நமக்கு உடம்புல நோய் வந்துடுச்சுன்னா அடுத்து திரும்பியும் அதே கிருமி உள்ள நுழைஞ்சதுன்னா அப்போ நமக்கு ஏற்கனவே இருக்கிற மெமரி செல்ஸ் என்ன செய்யும், நீ ஏற்கனவே இந்த ஆன்டிஜன் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அந்த மெமரி வச்சுக்கும். அதுதான் இம்யூனாலஜிக்கல் மெமரி. சரி, ஓகே. What are all the components of acquired immunity? Acquired immunity has two main components. They are cell mediated immunity and antibody mediated immunity or humoral immunity. இது ரெண்டு பற்றி நம்ம பார்க்கலாம். அக்யூர்ட் இம்யூனிட்டியோட டூ காம்போனன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்ன? when pathogens are destroyed by cells without producing antibodies. பேத்தோஜன்ஸை ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை அழிக்காம செல்ஸ் மூலமாகவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா they are known as cell mediated immunity. இதை செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். திஸ் இஸ் brought about by T cells, macrophages and natural killer cells. அதாவது இந்த இம்யூனிட்டி பவரை கொடுக்கறதுக்கு லிம்போசைட்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை பண்ணுது. லிம்போசைட்ஸை நம்ம வந்து T செல்ஸ், B செல்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். இதுல பாத்தீங்கன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில T செல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த நம்ம அடுத்து பார்க்க போற ஹியூமரல் இம்யூனிட்டியில தான் B செல்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷனை பண்ணும். இந்த T செல்ஸ் தென் பாத்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ், நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இதெல்லாமே அந்த பேத்தோஜனை டெஸ்ட்ராய் பண்றதுல ஹெல்ப் பண்றதுனால they are known as cell mediated immunity. The second one is antibody mediated immunity or humoral mediated immunity. When pathogens are destroyed by the production of antibodies, then it is known as antibody mediated immunity. Antibodies produce பண்ணி pathogens destroy பண்ணப்பட்ட அது antibody mediated immunity ன்னு சொல்றோம். humoral mediated immunity னா என்ன அர்த்தம்? humoral அப்படின்னா blood மூலமாக antibodies produce பண்ணி அங்க prevention நடக்கிறதுனால humoral mediated immunity அப்படின்னு சொல்றோம். This is brought about by B cells. with the help of B cells தான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அந்த B செல்ஸ்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா? ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் T ஹெல்பர் செல்ஸ். ஆன்டிஜனை கொண்டு வந்து இந்த B செல்ஸ்க்கு கொடுக்கிறது தான் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் T ஹெல்பர் செல்ஸ். T ஹெல்பர் செல்ஸ் மூலமாக தூண்டப்படுது. ஓகேயா? தென் பாத்தீங்கன்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸ்ல மட்டும்தான் இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடைபெறும். ஓகே, இப்போ நம்ம ஆன்டிபாடி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது. இப்போ இந்த பி செல் ஆனது இன்ஆக்டிவா இருக்குது, சைலண்டா இருக்குது. இந்த ஆன்டிஜன் ஆனது இந்த பி செல்லை வந்து டச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? இது வந்து ஆக்டிவேட் ஆகி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு லிம்போபிளாஸ்ட். லிம்போபிளாஸ்டாக கன்வெர்ட் பண்ணுது. லிம்போபிளாஸ்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது பெருசாகி நிறைய பி செல்ஸை இது பண்ணுது, உருவாக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல பாதி பி செல்ஸ் என்ன ஆகுதுன்னா மெமரி செல்ஸா ரிமைன் ஆயிருது. மீதி பி செல்ஸ் தான் பிளாஸ்மா செல்ஸை இன்டியூஸ் பண்ணி இதை என்ன செய்யுது? ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆன்டிபாடி இந்த வைரஸ்ல போய் என்ன செய்யும்? அந்த ஸ்பெசிபிக் ஆன்டிஜன்ல ஃபிக்ஸ் ஆகி அந்த ஆன்டிஜனை இன்ஆக்டிவ் பண்ணிரும். இதுதான் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டியோட ஃபங்க்ஷன். இதுதான் அதனுடைய ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்யூர்ட் இம்யூனிட்டியோட டூ காம்பனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து டூ டைப்ஸ் இருக்கு. என்னென்னலாம் அப்படின்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு டூ டைப்ஸ்ல அக்யூர்ட் இம்யூனிட்டி இருக்குது. அக்யூட் இம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் டைப்பான ஆக்டிவ் இம்யூனிட்டி பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ஆக்டிவ் இம்யூனிட்டி? த இம்யூனாலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப்ட் பை த ஆர்கானிசம்ஸ் த்ரூ த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இன் தேர் பாடி இஸ் கால்ட் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதாவது ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்பு தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நோன் அஸ் ஆக்டிவ்
ஆக்டிவ் இம்யூனிட்டி. நம்ம பாடி ஆக்டிவா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் அக்யூர்ட் த்ரூ த யூஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் இம்யூன் ரெஸ்பான்சஸ் விச் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி செல்ஸ். நம்மளுடைய பாடியில உள்ள இம்யூன் ரெஸ்பான்ஸை பொறுத்து அந்த பர்சனே கம்பல்சரியா இந்த இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அது ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்றோம். இந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி மூலமா நமக்கு மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆக்டிவ் இம்யூனிட்டி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் அன் இன்ஃபெக்ஷன் ஆர் அன் இம்யூனைசேஷன். இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டியில 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி, இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டியில நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மூலமாக நமக்கு ஆன்டிஜென்ஸ் உள்ள நுழைஞ்சிடுச்சு, அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இட் இஸ் நோன் அஸ் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆனா நமக்கு எந்த ஒரு இது இன்ஃபெக்ஷனும் நடைபெறல, ஆனா நாமளாவே ஆர்டிஃபிஷியலா நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துறோம். அதாவது வேக்சின் வந்து என்ன செய்யறோம்னா ஒரு நான் விருலண்ட் ஆன்டிஜென்ஸ் தான் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் விருலண்ட் ஆன்டிஜென்ஸை நாமளே நம்மளுடைய பாடிக்கு செலுத்தி நமக்கு அந்த ஆன்டிஜென்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண செஞ்சோம்னா இட் இஸ் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. The next one is passive immunity. What is passive immunity? It does not require the body to produce antibodies to antigens. நம்ம பாசிவா இன்ஆக்டிவா நம்மளுடைய பாடி எந்த ஒரு வேலையும் செய்யாம ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண தேவையே இல்லை. The antibodies are introduced from outside into the organism. ஆன்டிபாடிஸே டைரக்டா நம்ம பாடியில கொடுத்துட்டோம்னா அதுதான் பாசிவ் இம்யூனிட்டி. நம்ம பாடி சைலண்டா இருந்தா போதும், எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, அமைதியா இருக்கிறதுக்கு பேர் தான் பாசிவ் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம். Passive immunity is acquired without the activation of a person's immune response and therefore there is no memory. மெமரி செல்ஸே அங்க ஃபார்ம் ஆகிறது இல்லை. ஏன்னா நம்மளோட இம்யூனிட்டி அங்க வேலையே செய்யலை, இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸே வேலை செய்யலை அப்படிங்கிறதுனால டைரக்டா ஆன்டிபாடிஸே பாடிக்குள்ள செலுத்துறதுனால அங்க மெமரி செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது இல்லை. அதே ஆக்டிவ் இம்யூனிட்டி மாதிரியே பாசிவ் இம்யூனிட்டி ஹேஸ் 2 டைப்ஸ். ஒன் இஸ் நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி, த அதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி எப்படி கிடைக்குது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா, அம்மாவுடைய வயித்துல இருக்கும் போதே அம்மாவுக்கு நிறைய வேக்சின்ஸ் போடுவாங்க. அதன் மூலமாக இந்த பேபியோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மதர் ஃபீடிங் மூலமா தேவையான எதிர்ப்பு சக்தியை நம்மளால கிடைக்குது. இதெல்லாம் வந்து நேச்சுரல் பாசிவ் இம்யூனிட்டி. இதுல வந்து பேபியோட உடம்பு எந்த ஒரு வேலையும் செய்யறதில்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. அந்த பாடிக்கு தேவையான ஆன்டிபாடிஸை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா வெளியில ஆன்டிபாடிஸ் மூலமாக ஆர்டிஃபிஷியலா செலுத்தினோம், அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி பவரை கொடுத்தோம்னா இட் இஸ் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனிட்டி. Difference between active immunity and passive immunity பார்த்துடலாம். It is an important 3 mark question. ஆக்டிவ் இம்யூனிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆக்டிவ்லி பை ஹோஸ்ட் இம்யூன் சிஸ்டம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் மூலமாக ஆக்டிவா ப்ரொடியூஸ் பண்ண போகிறது தான் ஆக்டிவ் இம்யூனிட்டி. இது பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் ஹோஸ்ட் பார்ட்டிசிபேஷன், ஹோஸ்டோட பார்ட்டிசிபேஷன் அங்கே இல்லை. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு கான்டாக்ட் வித் பேத்தோஜனோட கான்டாக்ட்னால நம்மளுடைய பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இங்கே இட் இஸ் டியூ டு ஆன்டிபாடிஸ் ஆப்டென்ட் ஆர் பை இட்ஸ் ஆன்டிஜன் ஃப்ரம் அவுட் சைடு. நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் அல்லது ஆன்டிஜன் வெளியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுது. இட் இஸ் டியூரபிள் அண்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரொடெக்ஷன். இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, டிரான்சியன்ட் அண்ட் லெஸ் எஃபெக்டிவ். கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் பிரசன்ட். மெமரி இருக்குது, இங்க நோ மெமரி. தென் பாத்தீங்கன்னா பூஸ்டர் எஃபெக்ட் ஆன் சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் பாசிபிள். பூஸ்டர் எஃபெக்ட், அது ஒரு தடவை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு தடவை வேக்சின் போட்டு திரும்ப என்ன செய்வாங்க 6 months கழிச்சு திரும்பியும் ஒரு வேக்சின் போடுவாங்க, பூஸ்டர் டோஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாதான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்னும் அதிகமாகும், மெமரி செல்ஸ் கிரியேஷன் அதிகமாகும். ஆனா இங்க என்னது சப்சிக்வெண்ட் டோஸ் இஸ் லெஸ் எஃபெக்டிவ். அடுத்தது சப்சிக்வெண்ட் டோஸ் என்ன கொடுத்தாலும் அது லெஸ் எஃபெக்டிவாக தான் இருக்குதோ. இம்யூனிட்டி இஸ் எஃபெக்டிவ் ஒன்லி ஆஃப்டர் அ ஷார்ட் பீரியடுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் இம்யூனிட்டி கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே உடனே இம்யூனிட்டி என்ன செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே வெளியிலேருந்து உடனே ஆன்டிபாடிஸ் கொடுத்துட்றோம். ஆனால் ஆக்டிவ் இம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும். It's time to check your answers. Already ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, the process of production of blood cells in the bone marrow is called hematopoiesis. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்குலாம் வெல் டன், வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம இம்யூன் ரெஸ்பான்சஸ் பற்றி பார்க்கலாம். இம்யூன் ரெஸ்பான்சஸ் மே பி பிரைமரி ஆர் செகண்டரி. இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா என்ன? ஆக்சுவலாக ஒரு ஆன்டிஜன் ஒரு பேத்தோஜன் உள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்டா நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுது நம்ம பாடி அப்படிங்கிறது தான் நம்ம இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது பிரைமரியாகவும் இருக்கலாம், செகண்டரியாகவும் இருக்கலாம்.
What is primary response? It response occurs when a pathogen comes in contact with the immune system for the first time. First time ஒரு pathogen immune system வந்து கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோமோ அதுதான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் த ஆன்டிஜன், இதை என்ன வகையான ஆன்டிஜன் வந்திருக்குன்னு ரெகக்னைஸ் பண்ணுது. தென் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் இட், அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மெமரி லிம்போசைன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இதை தான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல நடக்குது. இந்த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்லோ அண்ட் ஷார்ட் லிவ்டு. ஏன் ஸ்லோன்னா அது முதல்ல ரெகக்னைஸ் பண்ணி அப்புறமா ஆக்டிவேட் ஆகுறதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது, சீக்கிரமாகவும் முடிஞ்சு போயிருது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ், இது ஒரு நார்மல் ஹெல்த்தி செல். இந்த வைரஸ் வந்து நார்மல் ஹெல்த்தி செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வைரஸ் மூலமா அடுத்து பி செல்ஸ், அதை வந்து இன்ஆக்டிவா இருக்கிற பி செல்ஸ் என்ன செய்யுதுன்னா ஆக்டிவேட் ஆகிறது. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பி செல்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுது, லிம்போபிளாஸ்டா கன்வெர்ட் ஆகுது. லிம்போபிளாஸ்ட் கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல கொஞ்சம் பி செல்ஸ் மெமரி பி செல்ஸாவும் கொஞ்சம் வந்து என்ன செய்யுதுன்னா பிளாஸ்மா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி பிளாஸ்மா செல்ஸ் மூலமா நிறைய ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. இதுதான் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். Then secondary immune response, it occurs when a person is exposed to the same antigen again. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்யூன் பிரைமரி ரெஸ்பான்ஸ்ல என்ன நடக்குது, பி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் பண்ணி பிளாஸ்மா செல்ஸை என்ன செய்யுது, இது ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் பி செல்ஸை மெமரி செல்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக முடிஞ்சிருது. அடுத்து இதே ஆன்டிஜன் திரும்பவும் நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக ஆகுது. அப்போ ஆல்ரெடி மெமரி பி செல்ஸ் என்ன ஆகுது, அது ஆக்டிவேட் ஆகி உடனே ஆன்டிபாடிஸை என்ன செய்யுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணதுனால ஆர்மி ஆஃப் பிளாஸ்மா செல்ஸ் ஆர் ஜென்ரேட்டர், நிறைய பிளாஸ்மா செல்ஸ் என்ன செஞ்சிருது, ஜென்ரேட் ஆகுது. இது வந்து 2 to 3 டேஸ்ல இந்த மாதிரி இவ்வளோ அதிகமான ஆன்டிபாடிஸ் உருவாகிறது. ரொம்ப ஹை ரெஸ்பான்ஸ் இருக்குது, அங்க பிரைமரி ரெஸ்பான்ஸை விட அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதனால திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பூஸ்டர் டோஸ் நமக்கு வேக்சினா கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கிறதுக்காக தான். Comparison of primary and secondary immune response பார்த்துடலாம். Primary immune response occurs as a result of primary contact with an antigen. ஒரு antigen first time வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அதுதான் primary immune response உருவாகிறதுக்கு காரணம். பட் secondary immune responseல பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அதுக்கப்புறம் அடுத்த நிலைமையில எப்போ அந்த ஆன்டிஜன் வந்து இன்ஃபெக்ட் பண்ணாலும் secondary immune response ஃபார்ம் ஆகுது. primary immune responseல ஆன்டிபாடி லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 10 days ஆகும் அது ஹை லெவல்ல வர்றதுக்கு. பட் இன் secondary immune responseல பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடி லெவல் ரீச்சஸ் பீக் இன் 3 to 5 டேஸ்ல ரீச் ஆயிரும். பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ப்ரொலாங்டு பீரியட் இஸ் ரெக்வயர்டு டு எஸ்டாப்ளிஷ் இம்யூனிட்டி, அதிகமான நாட்கள் எடுக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஷார்ட் டைம் தான் அது முடிஞ்சிருது வேலை. தர் இஸ் ரேபிட் டிக்ளைன் இன், உடனே ஆன்டிபாடி லெவல் குறைஞ்சிருது. ஆனா இங்க அப்படி இல்லை, ரொம்ப நாளைக்கு ஹை லெவல்லையே இருக்குது. இங்க பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் அப்பியர்ஸ் மெயின்லி இன் த லிம்ஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்பிளீன். லிம்ஃப் நோட்ஸ்லயும் ஸ்பிளீன்லயும் அதிகப்படியான வேலை நடக்குது. ஆனா இங்க அப்படி இல்லை, போன் மேரோல மெயினா நடக்குது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தான் spleen and lymph nodes அங்க ஆக்டிவ் ஆகுது. In this video we have completed types of immunity. In the next video we will see about the lymphoid organs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பயோ கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye.